ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ண சம் தான். ஸோ இதே மாதிரி சம்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம் பார்க்கலாம். ஸோ சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால போர்டில் டைப் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ சம் நான் வந்து படிக்கிறேன். எ கார் கனெக்டட் டூ பாடிஸ் ஆஃப் வெயிட் 500 நியூட்டன் அண்ட் 1000 நியூட்டன். ஸோ ஒரு 500 நியூட்டன் வெயிட்டையும் 1000 நியூட்டன் வெயிட்டையும் ஒரு ஒயரை பேஸ் பண்ணி அதை டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? டூ பாடிஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் ஏ இன்க்ளைன் போர்ஷன். ஸோ ஒரு இன்க்ளைன் போர்ஷனில் வந்து அந்த ரெண்டு பாடியும் வந்து வச்சுருக்காங்க. த கார்ட் இஸ் பேரலல் டு த இன்க்ளைன் பிளேன். அந்த கார் வந்து பேரலல் இன்க்ளைன் பிளேனுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார் த வெயிட் 500 இஸ் 0.2. ஸோ 500 நியூட்டனுக்கு இருக்க அந்த லோடுக்கான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ஃபார் 1000 நியூட்டன் இஸ் 0.4. ஸோ 1000 நியூட்டனுக்கான மியூ வந்து பார்த்தீங்கன்னா 0.4 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். டிட்டர்மைன் த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் ஆஃப் த ஹரிசான்டல். ஸோ அந்த பிளேனோட இன்க்ளினேஷன் எவ்வளோ இருக்குது, தீட்டா எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்ஷன். ஸோ டென்ஷன் இந்த கார்டு. ஸோ அந்த கார்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்குது, அந்த ரெண்டு கேபிளுக்கு நடுவில் எவ்வளோ டென்ஷன் இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. So down when the motion is about to take place. ஸோ அந்த காரோட மோஷன் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ டவுன் த இன்க்ளைன் பிளேன். ஸோ இன்க்ளைன் பிளேனுக்கு கீழே வர மாதிரி டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? த பாடி வேயிங் 500 நியூட்டன் இஸ் பிலோ த பாடி வேயிங் 1000 நியூட்டன். ஸோ 500 நியூட்டன்ற லோடு வந்து 1000 நியூட்டனுக்கு கீழே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது எப்படி இதுக்கான டயக்ராம் கொடுக்கல, நம்ம டயக்ராம் எப்படி இருக்குன்றத ஒரு அசம்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு தீட்டா எவ்வளோன்ற கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி 1 பாடி 2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு கைடால் வந்து கார்டால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டுமே சேர்ந்து மோஷன் டவுன்வர்ட்ஸில் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டவுன்வர்ட்ஸில் வர ஆரம்பிக்கும் போது ஃப்ரிக்ஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த சைடு தான் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்கான லோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ W1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட W1ஓட லோடு பார்த்தீங்கன்னா 500 நியூட்டன் ஃபர்ஸ்ட் பாடிக்கு. இதே செகண்ட் பாடிக்கு W2 பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன். இதோட μ1 பார்த்தீங்கன்னா 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட μ2 பார்த்தீங்கன்னா 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைன் பார்த்தீங்கன்னா தீட்டா எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும், டென்ஷன் T எவ்வளோன்றதையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ மொதல் பாடி ஃபஸ்ட்டு இருக்கிற பாடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாடி 1. ஸோ தீட்டா இந்த பாடி 1ஓட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ் நோக்கி இருக்குது W. ஸோ அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரியாக்ஷன் 1. இந்த பக்கம் தான் ஒயர், பாடி 1க்கான ஒயர் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போது டென்ஷன் இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ டென்ஷன் அந்த பக்கம் தான் இருக்குன்னும் போது ஃப்ரிக்ஷனும் அந்த பக்கம் தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா மோஷன் இந்த பக்கம், அப்போ ஃப்ரிக்ஷனும் அந்த பக்கம் தான் இருக்குது ஆப்வியஸாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டயக்ராம். அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரைட் சைடில் டென்ஷன் Tயும் இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் பாடி அதுவும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா R1, கீழே பார்த்தீங்கன்னா W. ஆனால் W வந்து 30 டிகிரி இன்க்ளைன் போர்ஷனில் இருக்குது. அப்போ 30 டிகிரி இன்க்ளைன் போர்ஷனில் W நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டா பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஃபார்ம் ஆகிருந்தால் அப்போது W காஸ் தீட்டா, இந்த பக்கம் வரும்போது W சைன் தீட்டா. ஹரிசான்டலாக வந்தால் தான் காசு, வெர்டிக்கலாக வந்தால் சைன். பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பிரிச்சிருக்கிறது வந்து வெர்டிக்கல் பேஸ் ஆங்கிளாக வந்து பிரிச்சிருக்கனால நம்மளுக்கு மேலே சைனும் கீழே காசும் வந்து அப்படியே இன்வெர்டபுளாக மாற்றி மாறி வருது. இதே செகண்ட் போர்ஷனுக்கும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாடி 2. பாடி 2ஓட லோடு வந்து கீழே கொடுத்துருக்காங்க, லோட் 2 லோட் 1. ஸோ இதோட ரியாக்ஷன் வந்து மேல் நோக்கி இருக்குது. ஸோ R2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷன் கேபிள் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதோட டயக்ராம் பார்த்தோம்னா இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் F2, இந்த பக்கம் டென்ஷன் ரெண்டுத்துக்கும் காமன், ஒரே கேபிள் தான், அதனால் காமன் டென்ஷனு. ஸோ மேலே இருக்கிறது R2. ஸோ இங்கே ஆங்கிளில் கொடுத்துருக்கிறது W2. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தீட்டா இதை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா W2 காஸ் தீட்டா, இந்த பக்கம் இருக்கிறது W2 sin theta. ஓகேங்களா?
இப்போ பாடி 1. ஸோ பாடி 1ல் சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ்போஷனில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, F1 இருக்குது. அப்போது டி ப்ளஸ் F1 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிறது W1 sin θ ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போது டி ப்ளஸ் F1 ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா μ1 இன்ட்டு R1. இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா. மைனஸ் W1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். W1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500. ஸோ 500 sin θ. இப்போ R1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் Fy ஈக்குவல் டு 0. அப்போ Fy ஈக்குவல் டு 0 ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா R1 மைனஸ் W1 cos θ ஈக்குவல் டு 0. இங்கே ரெண்டு போர்ஷன் R1 இருக்குது, இங்கே W cos θ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது R1 ஈக்குவல் டு W1 மைனஸில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடுது. ஸோ W1 cos θ. அப்போ R1ஓட வேல்யூ W1ஓட வேல்யூ வந்து 500 cos θ. இதுதான் R1ஓட வேல்யூ. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1. 2 வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் மியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். மியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ 0.2 இன்ட்டு R1ஓட வேல்யூ 500 cos θ மைனஸ் 500 sin θ ஈக்குவல் டு 0. இப்போ டி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் 500 sin θ அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 500 sin θ இங்கே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகுது. ஸோ 0.2 இன்ட்டு 500 பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 cos θ. இது ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் 3 மட்டும் நான் அப்படியே கீழே வச்சுக்கிட்டு ரிமைனிங் போர்ஷன்ஸை வந்து அழிச்சிட்டு பாடி 2வில் வந்து டென்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பாடி 2. பாடி 2வில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? F2 மைனஸ் டி மைனஸ் W2 sin θ ஈக்குவல் டு 0. ஸோ W2 sin θ டி இது ரெண்டும் மைனஸில் இருக்குது நம்மளுக்கு. ஸோ F2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா μ2 இன்ட்டு R2 மைனஸ். ஸோ இப்போது மைனஸில் இருக்க டி ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ் டி ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 500 W2ஓட வேல்யூ 1000 sin θ ஈக்குவல் டு இந்த டி அந்த பக்கம் போச்சு, அப்போ ப்ளஸ் டியாக மாறும். ஓகேங்களா? இங்கே மியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். மியூவோட வேல்யூ 0.4 R2 மைனஸ் 1000 sin θ ஈக்குவல் டு டி. இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுப்போம். ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிறது ஈக்குவேஷன் 3. அப்போ இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுப்போம். அடுத்து சிக்மா ஆஃப் Fy ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது R2 ப்ளஸில். ஸோ R2 மைனஸ் கீழே இருக்கிற மைனஸில் இருக்கிறது W2 cos θ ஈக்குவல் டு 0. மைனஸில் இருக்க W2 cos θ அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ R2 ஈக்குவல் டு W2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1000 cos θ. அப்போ ஈக்குவேஷன் 5. ஸோ ஈக்குவேஷன் 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 4ல். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 5 இன் 4. ஸோ 5ஐ 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.4 இன்ட்டு 1000 cos θ. ஓகேங்களா? 0.4 இன்ட்டு R2ஓட வேல்யூ 1000 cos θ மைனஸ் 1000 sin θ ஈக்குவல் டு டி. இப்போ 0.4 இன்ட்டு 1000 பார்த்தீங்கன்னா 400 வரும். ஸோ 400 cos θ மைனஸ் 1000
sin theta ஈக்குவல் டு t. இது ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்மளுக்கு வந்து t கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு டீயும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனும் கீழே வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஸோ இப்போது ஈக்குவேஷன் 3 equal to 6. ஓகேங்களா? அப்போ 3 equal to 6னா t equal to t. அப்போ ஃபஸ்ட்டு t பார்த்தீங்கன்னா இருக்கிறது 500 sin theta minus 100 cos theta equal to இங்கே இருக்கிறது 400 cos theta minus 1000 sin theta. ஸோ இப்போ sin thetaலாம் ஒரு பக்கமும் cos thetaலாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே மைனஸில் இருக்க சைன் வந்து 1000 சைன் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போது 500 sin theta ப்ளஸ் 1000 sin theta ஈக்குவல் டு இங்கே மைனஸில் இருக்க 100 cos theta அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போது 400 cos theta ப்ளஸ் 100 cos theta. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1500 sin theta equal to 500 cos theta. இப்போ இந்த cos theta மல்டிப்ளைல இருக்குது, இதுவும் மல்டிப்ளைல இருக்குது. அப்போ இங்கே மல்டிப்ளைல இருக்க cos theta ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் ஆகும். இதே மல்டிப்ளைல இருக்க 1500 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அப்போது sin theta டிவைட் பை cos theta equal to 500 டிவைட் பை 1500. அப்போ 500 டிவைட் பை 1500னா 1 டிவைட் பை 3 வருது. ஓகேங்களா? 1 டிவைட் பை 3னா அப்போ sin பை காஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா tan தீட்டான்னு வரும். tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை 3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.333. ஓகேங்களா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 0.333. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது 18.43. ஸோ theta equal to 18.43 degree. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து கண்டுபிடிக்கிற டென்ஷன். அப்போ தீட்டாவோட வேல்யூ நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 18.43 டிகிரி. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் தீட்டாவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 3லே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் 3 மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் 3. ஸோ சப்ஸ்டியூட் தீட்டா ஈக்குவல் டு 18.43 டிகிரி இன் ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா? ஸோ ஈக்குவேஷன் 3 வந்து t ஈக்குவல் டு 500 sin 18.43 டிகிரி மைனஸ் 100 இன்ட்டு காஸ் 18.43 டிகிரி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 500 இன்ட்டு sin 18.03 ஓட வேல்யூ 0.3162 மைனஸ் 100 இன்ட்டு காஸ் 18.43 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9487. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 158.1 minus 94.87. ஸோ இதை பண்ணோம்னா டீயோட வேல்யூ 63.23 நியூட்டன். ஸோ டென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, தீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.